அம்மா, என்னம்மா என் மேல கோவமா? கோவப்படாம உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்சம் சொல்றியா? என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? இன்னும் என்னடா புரியணும்? 1000 தான் இருக்கட்டுமே, அப்பாவை போலீஸ்ல காட்டி கொடுக்கறது ஒரு புள்ள செய்யற வேலையாடா? அம்மா, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமா, இவர் பெரிய மனுநீதி சோழன். ஏண்டா, அப்படியே அப்பா தப்பு செஞ்சிருந்தாலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு நியாயத்தை எடுத்து சொல்லி அவரை நீ திருத்திருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸுக்கு போயிட்டியடா. மா, அப்பா சொல்லி திருத்துற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாருமா, அதனாலதான் அப்படி செஞ்சேன். அப்பா திருட்டு நகை வாங்கி வைக்கிற விஷயம் உனக்கே தெரியும். நீ எவ்வளவோ சொல்லி பார்த்த, கேட்டாரா? இல்லையே. இன்னைக்கு கடத்தல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு. இதுக்கப்புறமும் சும்மா இருந்தோம், கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. சும்மா பேசிட்டு போகாதடா. அவர் எதுக்காக இதெல்லாத்தையும் செய்ய துணிஞ்சாரு? உனக்காகத்தானடா. நீ ஆசைப்பட்ட ஸ்ரீநிதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தானே. ஏமா, ஸ்ரீநிதியை கடத்திக்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு அப்பாவை நான் கேட்டேனா? நான் ஸ்ரீநிதியை காதலிச்சது, அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது, இது எல்லாமே உண்மை. ஆனா ஸ்ரீநிதி என்ன காதலிக்கலன்னு தெரிஞ்சதும் அந்த நிமிஷமே என் மனசை மாத்திக்கிட்டம்மா. இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரியும். இந்த உண்மை தெரிஞ்சும் ஸ்ரீநிதி அவர் கடத்திருக்காருனா அது எனக்கு பண்ண நன்மை இல்லைம்மா, துரோகம். அவரால் எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா? ஸ்ரீநிதியை நான் தான் கடத்தினாலும் போலீஸ் வரைக்கும் சந்தேகப்பட்டாங்க. நீ 1000 தான் சொல்லு, நீ செஞ்சது சரின்னு என்னால ஒத்துக்கவே முடியாது. அவர் தப்பு செஞ்சிருந்தா கூட நீ அவரை காப்பாத்திருக்கணுமே தவிர இப்படி காட்டி கொடுத்துருக்க கூடாது. மா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா ஸ்ரீநிதி முதல்ல கிடைக்கணும். ஸ்ரீநிதி கிடைச்சிட்டாலே என் மேல இருக்கிற கெட்ட பேர்லாம் போயிடுமா. அதுக்கப்புறம் அப்பாவும் குறைந்தபட்ச தண்டனையில் வெளியே வந்துடுவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, விடு. மா, நீ எழுது உடம்புக்கு எடுத்துக்காதம்மா. நீ போய் ரெஸ்ட் எடு, போ. போமா, சொல்றான்ல. பிரேம், வாங்க கார்த்திக். இங்க பாரு, ஸ்ரீநிதி எங்க கடத்தி வச்சிருக்க? மரியாதை உண்மையை சொல்லு. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கங்க, நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன் அப்பாவி தரமான நடிப்பை பார்த்து அவ வேணா ஏமாறலாம், நான் ஏமாற தயாரா இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போறதா இல்ல. உங்களுக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதானே? சொல்றேன். ஸ்ரீநிதியை கடத்தினது நான் இல்ல, என் அப்பா. அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா தான் உண்மை. ஸ்ரீநிதியை கடத்திட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா ஏற்பாடு பண்ணாரு. இன்னைக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்க ஸ்ரீநிதி சம்மதிச்சுட்டாவும் மரமாடிக்கு நேரம் அங்கே வந்துடுவாங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். அப்போ தான் எங்கள் அப்பா மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணி போய் அவர் ஸ்ரீநிதியை மறைச்சி வச்சு கடத்தை கண்டுபிடிச்சி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் போலீஸ் வந்தப்போ ஸ்ரீநிதி அங்கே இல்லை, எப்போ தப்பிச்சு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் மற்றவங்களும் தான் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டு பாருங்க, உண்மை தெரியும். வேண்டாம் பிரேம், நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். உண்மை தெரியாம சந்தேகப்பட்டது ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகே. என்னோட அடுத்த வேலை ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சி உங்க கூட சேர்த்து வைக்கிறது தான். இது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்ஸ் பிரேம்.
அம்மா நான் வெளியில் போயிட்டு வரேன். ஸ்ரீநாத், என்னம்மா? நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்னம்மா இது? நான் கோச்சிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சொல்ல போகிறேன்? அது வந்து சொல்லும்மா. நாம பல்லவி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, ஸ்ரீநிதி மட்டும் கிடைக்கலனா உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்டா. என்னம்மா நீ அங்கே போன அந்த பல்லவி எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமில்ல? தெரிஞ்சுமா அங்கே போகணும்னு சொல்கிற? அவங்க என்ன வேணாலும் பேசட்டும்டா. நான் கார்த்தியை பார்த்து ஸ்ரீநிதியை பத்தி விசாரிக்கணும்டா. ஓ அம்மா, கார்த்தியோட அம்மா ஸ்ரீநிதி மேலே இருக்கிற கோவத்தில் உன்னை கண்டபடி பேசுவாங்க. அவங்க உன்னை ஏதாவது பேசினா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் பதிலுக்கு ஏதாவது பேச வேண்டியிருக்கும். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும்டா. நீ ஒன்னும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். வாடா போலாம். டேய், என்னடா யோசிக்கிற? கார்த்தியோட வீட்டுக்கு போய் எந்த பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லை, கார்த்தி தான் ஸ்ரீநிதி பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கானே. அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பிரயோஜனம்? இல்லடா, என் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு என்னவோ கார்த்தியை பார்த்து விசாரிச்சா ஸ்ரீநிதி நிச்சயமா கிடைச்சிருவான்னு என் உள்ளுணர்வு சொல்லுதுடா. அது மட்டும் இல்ல, பிரேம் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்ச ஸ்ரீநிதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. அம்மா அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டா. கார்த்திக் ஃபோன் பண்ணுறவ நமக்கு ஏன் ஃபோன் பண்ணிருக்கூடாது? நம்மளை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம். இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப இதுவா நேரம்? என் பொண்ணு இன்னும் வரலையேன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஏன் ஸ்ரீநாத் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ அம்மா, எனக்கு புரியாம இல்ல. நீ எந்த அளவுக்கு துடிக்கிறியோ அதே அளவுக்கு நான் தான் துடிக்கிறேன். ஸ்ரீநிதியை தேடி நான் நாயா போய் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ கூட அந்த விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். நல்ல செய்தியோட வரேன், கவலைப்படாம இரு. டேய் ஸ்ரீநாத், ஒன்னு நான் தப்பு சொல்லலடா. ஸ்ரீநிதி கிடைக்கணுமேனு நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ற. முயற்சியோட முயற்சியா பல்லவி வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாமேடா. ஐயோ அம்மா, அங்க போன மனசுக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்காதம்மா. வலியும் வேதனையும் தான் மிஞ்சும். போகலனா தாண்டா மனசு கிடந்து துடிக்கும். நீயே சொல்லு, ஸ்ரீநிதி இருந்தப்போ இந்த வீடு எப்படி இருந்துச்சு? இப்ப பாரு, சூனி பிடிச்ச வீடு மாதிரி இருக்கு. வாடா போயிட்டு வரலாம். ஐயோ அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். வேணாண்டா, இனிமே நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். உன்னால இப்போ என்ன பல்லவி விட்டு கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதா? ஐயோ என்ன முடியாதுல்ல? என்ன கூட்டிட்டு போக முடியாதுல்ல? வேணாண்டா, நானே தனியா போய் பார்த்துட்டு வரேன். அம்மா அம்மா வேணாம் ஸ்ரீநாத், எனக்காக நீ வந்து அங்க அவமானப்பட வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வேணும். அவங்க என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். அம்மா நில்லுமா. ஏன் ஆள்ற? சரி வா வா, நான் கூட்டிட்டு போறேன். வா. வாங்க ஆண்டி. வாங்க ஸ்ரீநாத். ஹலோ கார்த்திக். தம்பி, ஹாய். ஸ்ரீநிதி. வாங்க ஆண்டி, உள்ள போய் பேசலாம். இல்லை கார்த்திக், உங்களை தான் பார்க்க வந்தோம். பார்த்துட்டோம். பேச வேண்டியது இங்கேயே பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறோம். ஸ்ரீநாத், நீங்க எதை நினைச்சு உள்ள வர தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இது உங்க சிஸ்டர் வாழ போற வீடு. உள்ள வந்து உட்காந்து பேச உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வாங்க உள்ள போலாம். வேண்டாம் தம்பி. அம்மா வா, உள்ள போகலாம். இதுதான் நம்ம கார்த்திக் கொடுக்குற மரியாதை. வாமா. வாங்க வா. ஆண்டி. வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுங்களா ஆண்டி? ஒண்ணும் வேண்டாம் தம்பி. கார்த்திக், நாங்கள் இங்கே வந்ததே ஸ்ரீநிதியை பற்றி தெரிஞ்சுட்டு போவதான். அன்னைக்கு காலையில் கிளம்பும்போது கூட கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு தான் கிளம்புனான். அதுக்கப்புறம் வீடு திரும்பலை. எங்கே போனா என்ன ஆனானே தெரியல. அதே நேரத்தில் நீங்களும் காணாமல் போனதால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் எங்கேயோ போயிட்டு தான் நினச்சோம். ஆனால் பிரேமுடப்போ அவங்க 2 பேர்த்தையும் தனித்தனியாக கடத்தி வச்சுருந்துருக்காரு. இந்த விஷயம் தெரியாமல்
போலீஸ் கேஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டோம். போலீஸ் உங்களை காப்பாற்றி பிரேமோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீநிதி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. ஆனால் இது வரைக்கும் அவள் எங்கேன்னே தெரியல. அதான் இதுக்கிடையில் அவள் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாலான்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தோம். இல்ல ஸ்ரீநாத், அப்படி ஸ்ரீநிதி ஏதாவது என்ன கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் ஸ்ரீநாத். ஸ்ரீநிதி நினைச்சு நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி. பிரேமோட அப்பா கிட்ட இருந்து தப்பிச்ச ஸ்ரீநிதி எங்க போயிருப்பான்னு நானும் யோசிச்சு பார்க்கறேன். குழப்பம் தான் ஏற்படுதே தவிர ஸ்ரீநிதியை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது ஆண்டி. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு நாங்க பிளான் பண்ண மாதிரி கோவில எனக்கும் ஸ்ரீநிதி கல்யாணம் ஆயிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கரெக்டான நேரத்தில் உள்ள புகுந்து அந்த சிக்கல் சிவரமா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டான். இல்ல தம்பி, நாங்க எங்க பொண்ணை தொலைச்சிட்டு இப்படி அழணும்னு இருக்கும்போது யார கோச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் எங்க தலையெழுத்து. உங்க பொண்ண நினைச்சு ஒப்பாரி வைக்கிறதுக்கு இதென்ன சுடுகாடா? மா என்ன பேசுறீங்க? யாரு கேட்டா இவங்கள உள்ள விட்ட? நான் யார கேட்கணும்? எனக்கு இந்த வீட்ல எந்த ரைட்ஸும் இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்காதவங்கள இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. இங்க பாருங்க, எங்களால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம், நாங்க கிளம்புறோம். அம்மா நல்லவங்களே, கொஞ்சம் நில்லுங்க. இந்த சண்டைக்கு காரணமே நீங்க தான். என்னமோ உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சமாதான புறாவை பறக்க விட்டுட்டு போறீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன எதிரியா பாக்கணும்னு ஏதாவது கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? இல்லங்க மா, அவங்க தான் கிளம்புறாங்கல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய், நீ அவங்க கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டல, எனக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உன் வேலையை பாரு. ஏன் காயத்ரி, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கலனாலும் உங்க மேல நான் எவ்வளவு நல்ல மரியாதை வச்சிருந்தேன், அதை காப்பாத்திக்க தெரியலையே உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் என் பொண்ணை பத்தி உங்க பையன் கிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாரையும் எதிரியாக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு யாருக்குமே இல்லைங்க. உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கலங்க. பிடிக்காதவங்க முகத்தை பாக்குறதே அவமானம் நினைக்கிறவனா? அப்படிப்பட்டவ உங்க பொண்ணு நான் எப்படி மருமகளா ஏத்துக்க முடியும்? என் மனசுக்கு ஒத்து வராத விஷயத்தை என்னால செய்ய முடியாது. அது தப்பா? என்னமோ நான் ஒரு பெரிய கொலை பண்ணிட்ட மாதிரி ஆளாள் கிட்ட போய் என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும், பேசிட்டு போகாதீங்க. உங்களை பத்தி நாங்க யார்கிட்டயும் எந்த குறையும் சொல்லல, அதுக்கான அவசியமே எங்களுக்கு இல்ல. பேச்செல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா உண்மையானதா இல்லையே. இத பாருங்க, எதுக்காக உங்களை வார்த்தையால கொண்டுகிட்டு இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? லிஸ்ட் போட்டு சொல்றதுக்கு நிறைய இருக்குடா. அன்னைக்கு ஒரு அம்மாவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டு வாசல்ல நின்னு அவமானப்பட்டு வந்தோமே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இவங்க 2 பேரும் தான். இங்க பாருங்க பல்லவி, எங்களை உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்க மேல சேர்த்த வாரி இறக்காதீங்க. இது பாருங்க, நடக்காத எதையுமே நான் இட்டுக்கட்டு சொல்லல. அன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்தப்ப ஒரு அம்மா கிட்ட என்ன காட்டி இவ பொல்லாதவ, ராட்சசி அப்படி இப்படின்னு சொல்லல. அந்த அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன பத்தி தப்பு தப்பா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட பேசவே இல்ல, கோமா போயிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, கார்த்திக் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போனோம். அப்ப கூட அவங்க என்கிட்ட கோவமா பேசி வீட்டுக்குள்ள கூட கூப்பிடல. இதெல்லாம் கார்த்திக்குக்கும் தெரியும். ஏண்டா வாய் திறந்து சொல்ல. இங்க பாருங்க பல்லவி, அன்னைக்கு கோவில்ல நாங்க கோமதி அம்மா கிட்ட பேசினது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்கள பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட நாங்க சொல்லல. இவங்க தான் கார்த்திக்கோட அம்மா பல்லவின்னு ஸ்ரீநாத் சொன்னா. ஆனா
அந்த அம்மா ஏன் உங்ககிட்ட பேசாம போனாங்கன்னு எனக்கு புரியல. நான் வேணா அந்த அம்மாவை போய் பார்த்து பேசட்டுமா? ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறீங்களா? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையில்லை. நீங்க என்னதான் நீலி கண்ணீர் வடிச்சாலும் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளா வர முடியாது. அவளை பத்தி தெரியுமா இவளை பத்தி தெரியுமான்னு கண்டவங்கள பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. யாரை பார்த்து கண்டவன்னு சொல்றீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் கிழித்து வச்சு ஒட்ட நறுக்கிருவேன்.